திருப்பாவை பாடல் 30. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமல தன்தறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30வும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். வங்கக்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதம் வழங்கியவர் மாதவன். ஒரு காலத்தில் துர்வாச முனிவரின் சாபத்தால் தேவர்கள் பலவீனமடைந்து இருந்தனர். தாம் இழந்த சக்தியை மீட்டெடுக்க அமிர்தம் கிடைத்தால் நன்று என நினைத்து பகவான் விஷ்ணுவிடம் சென்றனர். அவரின் யோசனைப்படி பார்க்கடலை கடைய மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் கயிற்றின் 2 பக்கமும் நின்று கடைந்தனர். மந்திர மலை மூழ்கி விடாமல் இருக்க விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து, அதாவது ஆமை வடிவில் கடலுக்குள் சென்று மலையை தாங்கி கொண்டார். கடைய தொடங்கியவுடன் முதலில் வெளிவந்தது ஆழகால விஷம். அனைவரும் அஞ்சி ஓட சிவன் அந்த விஷத்தை குடிக்க அதை பார்வதி தடுக்க அது தொண்டையிலேயே நின்று நீலகண்டன் ஆனார் சிவன். பின்பு ஐராவதம் யானை, கற்பக மரம், காமதேனு, கௌஸ்துப மணிமாலை, திருமகள் என்று ஒவ்வொன்றாக புறப்பட்டு வர கடைசியில் அமிர்த கலசத்துடன் தன்வந்திரி தோன்றினார். அதை விஷ்ணுவின் சூழ்ச்சியால் தேவர்கள் மட்டுமே பருகி தங்களுடைய பலத்தை பெற்றனர். இதையே வங்க கடலை கடைந்து தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்தவர் மாதவன் என்கிறாள் கோதை நாச்சியார். கேசி என்னும் அசுரனை அழித்தவன் கேசவன். மதுராவை ஆட்சி செய்த கம்சன் தன் தங்கை தேவகியின் 8வது குழந்தை கண்ணனை அழிக்க பல அரக்கர்களை ஏவினான். அதில் ஒருவன்தான் கேசி என்ற அரக்கன். பல வடிவங்களை எடுக்கும் ஆற்றல் கொண்டவன். அவன் குதிரை வடிவம் கொண்டு விரிந்த பற்கள், தீப்பறி போன்ற கண்கள், இடியென ஓசையுடன் பிருந்தாவனத்திற்குள் மாடுகள் மேய்த்து கொண்டிருந்த கண்ணனை நோக்கி சென்றான். கண்ணன் பயம் கொள்ளாமல் தன்னை விழுங்க முயற்சித்த கேசியின் வாயில் நுழைந்து தன் சக்தியால் கேசியின் வயிற்றை நெருப்பு போல் சூடாக்கினான். கேசி நெருப்பின் வேதனை தாங்க முடியாமல் துடித்து உயிர் விட்டான். அரக்கன் கேசியை கொன்றதால் கேசவன் என அழைக்கப்பட்டான் கண்ணன். அந்த பெருமானை முழுமதி போன்ற அழகிய முகமுடைய செவ்விய அணிகளை பூண்ட பெண்கள் சென்று வழிபட்டு ஆயர்பாடியிலே பறை கொண்டனர். அந்த வரலாற்றை திருவில்லிபுத்தூரிலே தோன்றியவரும் பசுமையுடைய தாமரை மலர்களால் தொடுக்கப்பட்ட குளிர்ந்த மாலையை சூடியவருமான பட்டர்பிரான் என்ற பெரியாழ்வார் திருமகளாகிய கோதையாண்டாள் சொன்ன கூட்டு வழிபாட்டு தமிழ் பாமாலை இத்திருப்பாவை. இதில் உள்ள முறையில் மார்கழி மாதம் அதிகாலை நேரத்தில் எழுந்து உள்ளும் புறமும் தூய்மையோடு துதிப்பவர்கள் 4 பெரிய மலை போன்ற தோள்களையும் சிவந்த கண்களையும் அழகிய திருமுகத்தையும் செல்வத்தையும் உடைய திருமாலால் திருவருள் பெற்று எங்கும் எப்பொழுதும் இன்புறுவர் என்கிறாள் கோதை நாச்சியார். திருமாலை நாமும் பாடி துதித்து திருவருள் பெறுவோம். தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.